சென்னையின் புறநகர் மற்றும் கோவை மாவட்டங்களில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு குறித்து செய்தியாளர்களோடு பேசலாம். முதலில் திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆவடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நிலவி வரும் தண்ணீர் பிரச்சினை குறித்த விவரங்களை செய்தியாளர் எழில் தருகிறாரோடு பேசலாம். எழில், ஆவடி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது? எத்தனை நாட்களுக்கு ஒருமுறை பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது? கார்த்திகேயன், ஆவடி நகராட்சி பகுதியில் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை மட்டுமே இந்த தண்ணீர் வழங்கப்படுவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது ஆவடி நகராட்சியில் 48 வார்டுகள் இருக்கிறது. இந்த 48 வார்டுகளிலும் இதே நிலைமைதான் நீடித்து வருகிறது. அதாவது நாள் ஒன்றுக்கு சராசரியாக ஒரு டிராக்டர் மூலம் கொண்டு வரப்பட்டு அந்த தண்ணீர் விநியோகிக்கப்படுவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் ஒரு சில பகுதிகளில், அதாவது குறிப்பாக 14வது, 15, 13வது வார்டுகளில் இந்த குடிநீர் சப்ளை இல்லை என்றுதான் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே இந்த பகுதியில் ஒரு மேல் நீர்த்தேக்க தொட்டி அமைத்து அதற்கு இல்லாமல் போனதாகவும், தொடர்ந்து இது இங்கு லாரிகள் மூலமும் டிராக்டர் மூலமும் தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு, அதாவது தனியாரிடமிருந்து விநியோகிக்கப்பட்டு குடம் ஒன்றுக்கு 7 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரை இந்த தண்ணீர் விற்கப்படுவதாக இந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். இது குறித்து இந்த பகுதியைச் சேர்ந்த பெண்மணி இருக்கிறார், அவரிடம் நேரடியாக பேசுவோம். அம்மா, சொல்லுங்க, இந்த பகுதியில் எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி வருது? இப்ப பாத்தீங்கன்னா லாரி தண்ணி வாரத்துக்கு ஒரு நாள் வருது. அதுவும் மெஜாரிட்டியான பகுதியில இந்த பகுதியில எல்லாம் தண்ணி லாரியே வர்றது இல்லைன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தண்ணி லாரி வராம தண்ணி அவசர தேவைக்காக என்ன பண்றாங்கன்னா, டிராக்டர் தண்ணி ஒரு குடம் 7 ரூபாயில இருந்து இப்ப 10 ரூபாய் வரைக்கும், அதாவது இப்ப 8 ரூபாய்க்கு கிடைக்குதுன்றாங்க. 8 ரூபாயில இருந்து 10 ரூபாய் வரைக்கும் தண்ணியை வாங்கி, இல்லைன்னா டேங்குக்கு மூலம் சின்டெக் டேங்க் மூலமா 400-500 ரூபான்னு ஒரு டேங்க் வாங்கி வாரம் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த டைம் வாங்க முடியாதவங்க கேன் தண்ணி தான் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த நேரத்துல ரொம்ப தட்டுப்பாடு அதிகமா இருந்துட்டு இருக்கு. இன்னும் ஏப்ரல் மே எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. இது சீக்கிரமா தண்ணி எல்லாருக்கும் எளிமையா எல்லாருக்கும் தினசரி பயன்பாடு கிடையாது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கிறோம். ரொம்ப அதிகப்படியான கஷ்டத்துல இருக்கிறோம். கார்த்திகேயன், இவங்க சொன்னதை கேட்டிருக்கலாம். அதாவது இந்த பகுதியில குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்ல, வரவங்களுக்கு கூட தண்ணி கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. மேலும் இன்னொருத்தருக்கு அவர்கிட்ட கேட்கலாம். நீங்க சொல்லுங்க, இப்போ இது சம்பந்தமா நீங்க நகராட்சி கிட்ட முறையிட்டு இருக்கீங்களா? நகராட்சி முறையிட்டதில்லை. இப்போ பாத்தீங்கன்னா நாங்க 14வது வார்டுல இருந்து பேசுறோம். எங்களுக்கு நகராட்சி தண்ணி அப்படின்றது வரல, நகராட்சி வண்டி மட்டும்தான் வருது. பட் பாத்தீங்கன்னா அந்த தண்ணியும் பாத்தீங்கன்னா டிராக்டருக்கு வித்துடுறாங்க. அந்த தண்ணியை வித்துட்டு ஃப்ரீயா கொடுக்க வேண்டிய தண்ணியை ஒரு குடம் 7 ரூபாயில இருந்து 10 ரூபாய் வரையும் தான் மக்களுக்கு சேருது. அதுவும் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வருது. அந்த தண்ணியும் பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னாக்கா, எல்லாரும் வேலைக்கு போறவங்க இருக்காங்க. ஸ்கூலுக்கு காலை டயத்துல ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு கஷ்டமா இருக்கு, தண்ணி இல்லாம வேலைக்கு போறவங்க பிடிக்க முடியல அப்படின்னா ஒரு கேன் தண்ணி 50 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. அந்த கேனும் பாத்தீங்கன்னா ரெகுலரா வாங்கினா ஒரு அமௌண்ட் சொல்றாங்க, திடீர்னு வாங்கினோம்னா 50 ரூபா சொல்றாங்க. அந்த மாதிரி தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இது அந்த டிராக்டர் தண்ணியை நகராட்சி தண்ணி டிராக்டருக்கு வித்துடுறாங்க. அது உண்மை. விற்கிறதுனாலதான் ஃப்ரீயா எங்களுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அது நகராட்சி சம்பந்தப்பட்டவங்க தான் பார்த்து அதுக்குள்ள இதை பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு ஃப்ரீயா தண்ணி கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கணும். கார்த்திகேயன், அதாவது நகராட்சியை பொறுத்தவரையில் இவர்களுக்கு லாரிகள் மூலம் தண்ணீர் விநியோகிக்கப்படக்கூடிய நிலையில் அந்த லாரிகளிலிருந்து சட்டவிரோதமாக டிராக்டர்களில் அந்த தண்ணீர் கொண்டு வரப்பட்டு அது விநியோகிக்கப்படுவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். கார்த்திகேயன்.